சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். கடந்த 15ஆம் தேதி 5 நாள் பயணமா டெல்லி புறப்பட்டு போன ஆளுநர் ஆர்.என். ரவி தன்னுடைய டெல்லி பயணத்தை 4 நாட்கள்லயே முடிச்சுட்டு தமிழ்நாடுக்கு திரும்பி வந்துட்டாரு. அந்த டெல்லி பயணத்துல பல முக்கியமான விஷயங்கள் விவாதிக்கப்பட்டதா தகவல் வெளிவந்திருக்கு. அவர் சென்னையிலேருந்து டெல்லி கிளம்பும் போது அவருடைய மனைவி மற்றும் பேரனோட போனதுனால இது ஒரு தனிப்பட்ட பயணம், இது அஃபிஷியலான ஒரு பயணம் இல்லை அப்படின்னு எல்லாராலையும் சொல்லப்பட்டது. ஆனால் அங்கே போய் 16ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியை சந்திச்சாரு, 17ஆம் தேதி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சாரு. அது இல்லாமல் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், கிரண் ரிஜிஜு உள்ளிட்ட அமைச்சர்களையும் தொடர்ந்து சந்திச்சாரு தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி. இப்படி ஒவ்வொருத்தவங்களையா சந்திச்சதுக்கு பிறகு அவங்க கிட்ட என்ன பேசப்பட்டதுங்கிற சம்பந்தமாகவும் கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ட்விட்டர் பேஜ்லையும் வெளியிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சதுக்கு பிறகு மாநிலத்துடைய சட்டம் ஒழுங்கு சம்பந்தமா பேசினதாகவும், பிரதமரும் உள்துறை அமைச்சரும் சரி மாநிலம் மீது ரொம்ப அக்கறை இருக்கிறதாவும் ஒவ்வொரு விஷயங்களையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறதாலாம் அந்த ட்விட்டர் பதிவில் இருந்தது. என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைஞ்சதுக்கு பிறகு முதல் முறையா தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி டெல்லிக்கு போய் பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் சந்திச்சிருக்காரு. அதனால இந்த சந்திப்புங்கிறது ரொம்பவே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது. அதுவும் அவர் கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பார்த்து பேசும்போது, இங்க தமிழக சட்டப்பேரவையில் நீட் விலக்கு மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறதுனால அது சம்பந்தமா ஏதாவது பேசியிருப்பாங்களா, நீட் விலக்கு கிடைக்குமா, இல்லைன்னா நீட் விலக்கு கிடையாதுங்கிறதுக்கு என்ன மாதிரியான யுக்திகளை கையாளுறதுக்கு அமைச்சரோட ஆர்.என். ரவி பேசியிருப்பாரு அப்படிங்கிற சம்பந்தமா பல யூகங்கள் அப்படிங்கிறது வெளிவந்திருந்தது. ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கு சம்பந்தமாகவும் தொடர்ந்து நடக்கக்கூடிய படுகொலைகள், இங்க நடக்கக்கூடிய கிரைம் சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் சேர்த்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிட்ட ஆளுநர் ஆர்.என். ரவி பேசியிருப்பாருன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி தான் அந்த ட்விட்டர் பதிவுலையுமே இங்க இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாகவும் ஆளுநர் ரவி கிட்ட வந்து அமித்ஷா கேட்டு விசாரிச்சதா தகவல்கள் வெளிவந்திருந்தது. இந்த சூழல்ல தான் வெளிவராத ஒரு சில விஷயங்கள் இப்போ தகவல்களா கசிஞ்சிருக்கு. அதுல ஆளுநர் ஆர்.என். ரவியுடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. கடந்த 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி நாகாலாந்துடைய ஆளுநரா நியமிக்கப்பட்டவர் தான் ஆர்.என். ரவி. அதுக்கு பிறகு அதே வருஷம் டிசம்பர் மாதத்துல அவருக்கு மேகாலய ஆளுநருக்கான கூடுதல் பொறுப்பும் கொடுக்கப்பட்டது. 2 மாநிலத்தையும் ஆளுநர் ஆர்.என். ரவி கவனிச்சுக்கிட்டு இருந்தாரு. 2021 செப்டம்பர் மாதம் தமிழக ஆளுநரா நியமிக்கப்பட்டாரு ஆளுநர் ஆர்.என். ரவி. அந்த விஷயத்தெல்லாம் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா வரக்கூடிய ஜூலை மாத எண்டில் அவருடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது நிறைவடையுது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய பேருக்கான பதவிக்காலம் நிறைவடையுது. அதுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற நிறைய பேச்சுவார்த்தைகள் டெல்லி வட்டாரத்தில் போய்கிட்டு இருக்கு. தமிழக மாநில தலைவர் அண்ணாமலையா இருக்கட்டும், ஆளுநர் ஆர்.என். ரவியா இருக்கட்டும், தேசிய தலைவர் ஜே.பி. நட்டான்னு பல முக்கியமான தலைவர்களுடைய பதவி காலம் நிறைவடைகிறதுனால அது எல்லாத்துக்குமான ஒரு மிக முக்கியமான பேச்சுவார்த்தை டெல்லி வட்டாரத்தில் போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அதுல ஒரு ஆள் ஆளுநர் ஆர்.என். ரவி. அவரு தமிழக ஆளுநராக நியமிக்கப்பட்டதிலிருந்தே தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் இடைப்பட்ட மோதல் போக்குங்கிறது தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு விஷயத்திலையும் அது பூதாகரமாகிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. திராவிட கொள்கைகளுக்கு எதிரான அவருடைய பேச்சுகளாக இருக்கட்டும், இல்லைன்னா சட்டப்பேரவையில் வந்து கவர்மெண்ட் கொடுத்ததை அப்படியே படிக்காம மாற்றி சில விஷயங்கள் படித்ததுன்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் அவருக்கு வந்து காந்திக்கு வந்து அவருடைய ஆளுநர் மாளிகையில் வந்து திருவள்ளுவருக்கு ஆளுநர் மாளிகையில் நிற உடை மாற்றி போட்டதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் ஆளுநர் ரவிக்கும் தமிழக அரசுக்கும் இடைப்பட்ட மோதல் போக்கு அப்படிங்கிறது நீடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த சூழல்ல தான் ரெண்டு தரப்புல விஷயங்கள் வெளிவந்திருக்கு. ஒன்று, ஆளுநர் ஆர்.என். ரவி டெல்லிக்கு போய் பிரதமர் நரேந்திர மோடி கிட்டையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிட்டையும் எனக்கு ஆளுநர் பதவிங்கிறது போதும், டெல்லிக்கு நான் வரணும்னு ஆசைப்படுறேன், டெல்லி நிலையில இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு பதவி வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை ஆளுநர் ஆர்.என். ரவி வச்சதாகவும், இப்போதைக்கு அங்க இருங்க பாப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவங்க 2 பேரும் ஆளுநர் ஆர்.என். ரவி கிட்ட சொன்னதா தகவல் வெளிவந்திருக்கு. ஆனா இன்னொரு தகவல் என்ன சொல்லப்படுதுன்னா, ஆளுநருடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டிருக்கு. அந்த நீட்டிப்புக்காக குடியரசுத் தலைவர் கிட்ட மத்திய அரசு பரிந்துரையும் பண்ணிட்டாங்க. அதனால கரெக்டா ஆளுநர் ஆர்.என். ரவியோட பதவிக்காலம் முடிவடையக்கூடிய சூழல்ல குடியரசுத் தலைவர் மாளிகையிலேருந்து அவருக்கான பதவிக்காலம் நீட்டிப்பு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளிவரத்துக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. ஸோ 15ஆம் தேதி 5 நாள் பயணமா டெல்லி போன தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி 18ஆம் தேதி இன்னைக்கு வர இருந்த ஆளுநர் நேற்று 18ஆம் தேதியே சென்னைக்கு வந்து சேர்ந்துட்டாரு. ஸோ அவருடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்படுதா, இல்லைன்னா ஆர்.என். ரவி ஆசைப்பட்ட மாதிரி டெல்லியில் இருக்கா மாதிரியே அவருக்கு ஒரு பதவி
பதவியை வந்து பிரதமர் தரப்புலேருந்து மத்திய அரசு தரப்புலேருந்து வழங்கப்படுதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம்.